புதிய காரியம் செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. வனாந்திரம் வயல்வெளியாகும், அவ்வாந்திர வெளியிலாரும். வனாந்திரம் வயல்வெளியாகும், அவ்வாந்திர வெளியிலாரும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக ஒரு கதவு திறக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே ஆண்டவர் உங்களுக்கு கதவை திறக்க போகிறார். இன்றைக்கு உங்களுக்குரிய கதவு திறக்கப்படாதனால நீங்க ரொம்ப சோர்ந்து போய் இருக்கலாம், கவலையோடு கூட இருக்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம், உங்க முகமே வாடி போய் இருக்கலாம், ஏதோ ஒன்றை நீங்கள் இழந்தது போதுல இருக்கலாம். ஆனா கதவு திறக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை உங்க முகத்துல பார்க்க முடியும், உங்க இருதயத்துல பார்க்க முடியும், உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். இன்னைக்கு நீங்க கதவை தட்டும் பொழுது அது அதிசயமாய் திறக்கப்படுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கதவு திறக்கப்படணும்னா நீங்க ஜெபத்துல தட்டிக்கிட்டே இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். இந்த 3 சேர்ந்து தான் உங்க கதவை திறக்கும். எந்தெந்த கதவுகள் உங்களுக்கு திறக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை கதவுகளையும் திறப்பதற்கு அவர் ஆவலோடு நின்று கொண்டிருக்கிறார். நம்ம தட்டுனா ஜெபத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, ஜெபிப்பதற்கு நம்ம சோர்ந்து போகாதபடி, ஜெபிப்பதற்கு முன்வைத்த காலை பின் வைக்காதபடி, ஜெபிப்பதற்கு மனம் தளர்ந்து போகாதபடி, உறுதியாய் நம்பிக்கையாய் விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லி சொல்ல 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 அழுது அழுது ஜெபிக்கத்தான் உங்க கதவை ஆண்டவர் திறப்பார். இன்றைக்கு ஒரு மனுஷனை தேடி ஒரு வீட்டுக்கு போறோம். அப்ப அந்த வீட்டின் கதவை நாம் தட்டுகிறோம். சில நேரங்களிலே உடனடியாக திறக்கப்படுகிறது, சில நேரத்திலே தாமதமாகிறது, சில நேரங்களிலே கதவை திறப்பதில்லை. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்கள் தட்டும் பொழுது உடனே உங்களுக்காக திறக்கிறவர். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபத்துல யாரெல்லாம் கதவை தட்டுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமா இன்னைக்கு கதவு திறக்க போகிறது. அவர் காலதாமதம் பண்ணுவதில்லை. அவர் தட்டுகிற சத்தத்தை கேட்டு மௌனமா இருக்கிறவர் அல்ல, கேளாதவர் போல் இருக்கிறவர் அல்ல. உடனடியாக உங்களுக்காக திறக்கிற பரிசுத்த ஆவியானவர். உடைய பிள்ளைகளுக்குரிய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? எதிர்கால கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? திருமண கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? இன்னும் தொழில், வியாபாரம், வேலைகளுக்கு உரிய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? ஊழியத்துக்குரிய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கே ஆண்டவர் திறப்பார். நீங்க தட்டுனா தட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்க சோர்ந்து போக கூடாது, தட்டுவதை நிறுத்திவிடக் கூடாது. நீங்கள் தட்ட தட்ட அது அதிசயமாய் திறக்கப்படுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கதவை தட்டி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்குரிய கதவை நீ திறந்து கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குரிய கதவுகள் அதிசயமாய் திறக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.